இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாவாவோட ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் கான்செப்டான கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்னங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்போ எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக ஜாவா வந்து லைன் பை லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும். ஆனால் நம்மளுக்கு சில சினாரியோஸ் தேவைப்படலாம். சில சர்டன் பிளாக்ஸ் ஆஃப் கோடு வந்து ரன் ஆகணும். பேஸ்டான ஒரு கண்டிஷனை நம்ம சொல்கிறது மூலமாக இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இந்த பிளாக் ஆஃப் கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. அப்படி இல்லைன்னா அனதர் செட் ஆஃப் பிளாக் ஆஃப் கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்ம ஒரு பிளாக் ஆஃப் கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ண வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சர்டன் பிளாக் ஆஃப் கோடை வந்து ஒரு ரிப்பீட்டடாக நடக்கிற மாதிரி வைக்கலாம். அப்புறம் இல்லைன்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை ஏதோ மெத்தடோ கால் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், எந்த டைமில் எப்போ எக்ஸிட் ஆகி அந்த ஃபங்க்ஷன்லேருந்து வெளியே வரணும், பேசிக்காக அந்த கோடிங்கோட ஃப்ளோ வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது தான் வந்து கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் ஜாவான்னு சொல்லலாம். கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் ஜாவான்னு எடுத்துக்கிட்டால் மொத்தம் 3 இருக்குது ஜாவாவில். ஒன்று வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அனதர் வந்து பார்த்திங்கன்னா லூப்பிங் அண்ட் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்லலாம். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னு பார்த்திங்கன்னா இதுலேயுமே நமக்கு வந்து இஃப் அண்ட் தென் ஸ்விட்ச்னு ஒரு 2 இது வந்து யூஸ் ஆகுது. லூப்பிங்கில் வந்து நம்ம என்னங்கிறத ஃபர்தராக நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இஃபோட சின்டாக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு கீவேர்டு வந்து இஃப்ங்கிறத யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பேரந்தசிஸ்குள்ளே என்ன கண்டிஷன் நம்ம வேணும்னு நினைக்கிறோமோ இது வந்து பேசிக்காக வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு ஒரு பூலியன் வேரியேஷன் தரக்கூடியதாக இருக்கணும். ஸோ அதை வந்து இந்த பேரந்தசிஸ்குள்ளே போடணும். அண்ட் தென் ஃபாலோட் பை ஒரு கர்லி பிரேசஸ்க்குள்ள என்ன பிளாக் ஆஃப் கோடு வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா அதை வந்து இங்கே நம்ம ரைட் பண்ணணும். பேசிக்காக இப்போ நான் வந்து ஒரு நம்பர் வந்து பாசிட்டிவான்னு செக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒன்றே ஒன்று தான் செக் பண்ணுவேன். என்ன செக் பண்ணுவேன், இது வந்து கிரேட்டர் தென் 0 இருந்தால் பாசிட்டிவ், அப்படி இல்லைன்னா இது வந்து நெகட்டிவ்ங்கிற மாதிரி டிஃபைன் பண்ணலாமா. ஸோ நான் வந்து ஒரு செக் போடுறேன். இஃப் நம்பர் ஒரு 10ன்னு எடுத்திருக்கேன், நம்பர் ஈக்குவல் டு 10 எடுத்திருக்கேன், நம்பர் வந்து இப்போ கிரேட்டர் தென் 0 இருந்தால் நம்ம என்னென்னு சொல்லலாம், நம்பர் இஸ் பாசிட்டிவ்ங்கிற மாதிரி பிரிண்ட் பண்ணிடுறேன். இதே இஃப் எல்ஸ் இஃப்னா இது பாசிட்டிவான்னு பாரு, அப்படி இல்லைன்னா இன்னொரு கண்டிஷன் நான் கொடுக்குறேன். எல்ஸ் இஃப் இல்லை நெகட்டிவான்னு பார்க்குறதுக்கு என்ன சொல்லலாம், லெஸ் தென் 0 சொல்கிறேன். ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருக்கேன். ஒருவேளை பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ் பிரிண்ட் பண்ணிட்டு, அப்படி இல்லைன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது, லெஸ் தென் 0 இருந்தால் நெகட்டிவ்னு பிரிண்ட் பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறேன். இன்னும் சில சர்டன் கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா, டிஃபால்ட்டாக இது வந்து பிரிண்ட் ஆகு, இஃப் இது பிரிண்ட் ஆகு, அப்படி இல்லைன்னா எல்ஸ் இஃப் இது வந்து இந்த இது ஆக்ஷன்ஸ் நடக்கணும், அப்படி இல்லைன்னா எல்ஸ் இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை, மேலே இருக்கிற எந்த எல்ஸ் இஃப் எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா எல்ஸ் வந்து டிஃபால்ட்டாக நமக்கு வந்து என்ன நம்ம கோட் ரைட் பண்ணியிருக்குமோ அது வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ வந்து பாசிட்டிவாக இருக்கலாம் இல்லை நெகட்டிவாக இருக்கலாம், ஆர் எல்ஸ் இது மேபி 0 கூட இருக்கலாம். அதுக்காக தான் வந்து இஃப் அண்ட் தென் எல்ஸ் இஃப் ஆர் எல்ஸ் போட்டு இந்த இடத்துல வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஸ்விட்ச் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து நான் ஒரு டே ஆஃப் ஒரு கவுண்டை கொடுக்குறேன். 1ன்னா எனக்கு மண்டே பிரிண்ட் பண்ணணும், 2னா டியூஸ்டே பிரிண்ட் பண்ணணும்னு கொடுக்குறேன். அது வந்து இப்போ 7 டேக்கு வந்து நான் வந்து ஈக்குவல் டு இஃப்லேயும் போடலாம். இஃப் ஏ நம்பர் ஈக்குவல் டு 1னா மண்டே, நம்பர் ஈக்குவல் டு 2னா டியூஸ்டே, இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணலாம். பட் இது வந்து ஒரு க்ளீனாக இருக்குது கோடிங் வந்து பார்க்குறப்போ. இதே வந்து நம்ம ஸ்விட்சில் பண்ணுறப்போ கோடு க்ளீனாக இருக்கும். ஸோ மோர் அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கும். ஸோ மோர் கன்வீனியண்ட்டாக இருக்கும் நமக்கு, அவ்வளோதான். இதோட சின்டெக்ஸ் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்சுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணணும். பேரந்தசிஸ்க்குள்ளே என்ன வேல்யூ பாஸ் பண்ண போகிறோமோ அதோட வேரியபிள் வந்து நார்மல் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அண்ட் தென் வந்து ஒரு கர்லி பிரேசஸ்க்குள்ளே கேஸ் அண்ட் தென் பை டிஃபால்ட்டாக வந்து கடைசியில் டிஃபால்ட்டுங்கிற ஒரு வந்து போட மென்ஷன் பண்ணணும். எப்படி இஃப் எல்ஸ் வந்து கடைசியாக எல்ஸ் வந்து இஃப் மேலே இருக்க எந்த கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும் கடைசியில் வந்து எல்ஸ்க்குள்ளே போகுதோ, அதே மாதிரி இதில் வந்து கேஸ் எந்த கேஸுமே வந்து மேட்ச் ஆகலை அப்படின்னா டிஃபால்ட்டாக வந்து ஒரு பிரிண்ட் ஆகும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் 8ன்னு கொடுக்குறேன், அது 8ன்னு ஒரு டேவே கிடையாது. அப்போ என்ன சொல்லுவேன், இன்வேலிட் டே, நீங்கள் ஏதோ தப்பான டே வந்து கொடுத்துருக்கீங்க, இன்பிட்ட கொடுத்துருக்கீங்க நான் சொல்லணும் யூஸருக்கு. ஸோ அதுக்காக தான் டிஃபால்ட் வந்து ஒரு மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் என்னென்னா, இது ஸ்விட்சில் வந்து என்ன வேல்யூஸ் சென்ட் பண்ண போகிறோமோ அதோட வேரியபிள் நேம் வந்து அனுப்புவோம். கேஸில் வந்து என்ன அசியூம் பண்ணுறோமோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ, இப்போ 1 வந்துச்சுன்னா என்ன சர்டன் ஆக்சஸ் நடக்கணுமோ அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணுவோம். 1 வரலாம், 2 வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து கேஸ்க்கு அப்புறம் வந்து வேல்யூ என்ன அசியூம் பண்ணுறோமோ, என்ன வேல்யூ வரும் இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும். அண்ட் தென் இஃப் ஒரே லைனாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து கோலன் வச்சு அண்ட் தென் என்ன ஆக்ஷன் பண்ணணுமோ அதை மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக பிரேக் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் ஒரு 4-5 லைன் மோர் தென் 1 லைன் வருது அப்படின்னா நம்ம வந்து கர்லி பிரேசஸ்க்குள்ளே மென்ஷன் பண்ணிவிட்டு அண்ட் தென் ஃபர்தராக நெக்ஸ்ட் கேஸ் வந்து நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஸ்விட்ச். ஸோ இதுதான் வந்து ஸ்விட்சுக்கான எக்ஸாம்பிள். அண்ட் தென் லூப் அண்ட் பிரான்ச்சிங் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எப்போ நம்மளுக்கு சில பிளாக் ஆஃப் கோடு வந்து ரிப்பீட்டடாக நடக்கணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து லூப்பிங்கில் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். லூப்புன்னு எடுத்துக்கிட்டால் இங்கே வந்து நம்மளுக்கு என்னென்ன இருக்குன்னா, ஃபார் லூப்பு, வைல் லூப்பு அண்ட் தென் டூ வைல் லூப்னு 3 இருக்குது மொத்தம் லூப்பிங்கை பொறுத்த வரைக்கும். ஃபாரும் வைலும் சிமிலராக தான் இருக்கும். டூ வைல் வந்து ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். அது என்னென்னு சொல்கிறேன். ஃபார் இருக்க பொறுத்த வரைக்கும் சின்டெக்ஸ் தான், ஃபாருங்கிற கீவேர்டு இருக்கணும். என்ன இனிஷியலைஸ் பண்ணுறோமோ அந்த வேல்யூ இனிஷியலைசேஷன் இங்கே நடக்கணும். என்ன கண்டிஷனோ பேசிக்காக கண்டிஷனுங்கிறது இங்கே இருக்கும். அப்புறம் ஐட்ரேஷனோட என்ன வேல்யூ ஐட்ரேட் ஆகணும், எவ்வளோ வந்து இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் நடக்கணுமா அப்படிங்கிறது வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு 0லேருந்து 5 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், இது வந்து ரிப்பீட்டடாக வந்து ஒரு வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகிட்டே இருக்கணும். ஸோ இதை வந்து நான் 5 தடவை வந்து சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்டல் 1, சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்டல் 2 சொல்லி பிரிண்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். பேசிக்காக ஒரு லூப்பை போட்டு அந்த ஐ வேல்யூ மட்டும் டைனமிக்காக மாற மாதிரி வச்சுட்டா முடிஞ்சுதா. இதுக்காக தான் நம்ம லூப் யூஸ் பண்ணுறோம்.
ஸோ ஐ ஈக்குவல் டு 0 டிஃபைன் பண்ணிட்டேன். லெஸ் தென் 5 பார்க்குறேன். ஆமாம், 0 வந்து லெஸ் தென் 5 தான். ஸோ 0 இன்க்ரிமெண்ட் ஆகுது. இது மாதிரிக்கு அதுக்கடுத்து வந்து ஐ வந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். இங்கே என்ன இன்க்ரிமெண்ட் பண்ண சொல்லியிருக்கணும் அந்த ஆப்ரேஷன் நடக்கும். இப்போ ஐ ப்ளஸ் ப்ளஸ்னா ஐலேருந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். ஐ ப்ளஸ் ஈக்குவல் டு 2னா ஐலேருந்து ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு ஹைட்ரேஷன் முடிய 2 வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். 0 அண்ட் தென் 2 அண்ட் தென் 4 இந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். பேசிக்காக நம்மளோட ஹைட்ரேஷனில் எவ்வளோ இன்க்ரிமெண்ட் ஆகணும், எவ்வளோ டிக்ரிமெண்ட் ஆகணும், அதெல்லாத்தையும் மென்ஷன் பண்ணுறது தான் தேர்ட் இதாக இருக்கும். தேர்ட் செமிகாலனுக்கு அப்புறம் செகண்ட் செமிகாலனுக்கு அப்புறமா இருக்கிறது மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து ஃபார் லூப்க்கான சின்டாக்ஸ் அண்ட் தென் எக்ஸாம்பிள். அண்ட் தென் வைல் லூப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட சின்டாக்ஸ் சிமிலர் டு ஃபார் லூப் மாதிரியே தான். இதில் வேல்யூ வந்து வைல் லூப்புக்கு மேலேயே வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருப்போம். அண்ட் தென் பிளாக் ஆஃப் கோடை வந்து அந்த கர்லி பிரேசஸ்க்குள்ளே வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். இன்க்ரிமெண்ட்டோ டிக்ரிமெண்ட் ஆப்ரேஷனை வந்து அந்த பிளாக் ஆஃப் கோடுக்குள்ளேயே மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ ஃபாருக்கும் வைலுக்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஐலேருந்து 0லேருந்து 5 வரைக்கும் நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். இடையில 2 வரப்போ மட்டும் 1 இன்க்ரிமெண்ட் பண்ணாமல் 2 வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ண நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா 3 வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ண நினைக்கிறேன். ஐ ப்ளஸ் ப்ளஸ்ன்னு இல்லாமல் இல்லை ஒரு சர்டைன் கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 3யோ இல்லை 2வோ போகணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து வைல் லூப்பில் வந்து இந்த இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட்டை வந்து நம்மளே கூட ஹேண்டில் பண்ணிக்கலாம் சர்டைன் கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வைல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டூ வைல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிமிலர் டு வைல் மாதிரியே தான். இதில் என்ன இருக்குது டிஃப்ரென்ஸ்னால், ஃபஸ்ட்டு கண்டிஷனை செக் பண்ணது ஃபஸ்ட் டைம், இந்த லூப்பிங்கோட ஃபஸ்ட் டைம் வந்து ஃபஸ்ட் பிளாக் ஆஃப் கோடை வந்து ஃபஸ்ட் டைம் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணிடும். அந்த ஃபர்தர் டைமில் மட்டும்தான் கண்டிஷனை செக் பண்ணி அந்த பிளாக் ஆஃப் கோடு வந்து ரிப்பீட்டடாக நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஐக்கு டு 0 போடுறதுனால 0லேருந்து 5 வரைக்கும் 5னா 4 வரைக்கும் ரிப்பீட் ஆகுது. ஏன்னா கிட்ட தான் ஈக்குவல் போடலை. ஸோ கிரேட்டர் லெஸ் தென் ஈக்குவல் போடல, லெஸ் தென் மட்டும் தான் போடுறதுனால 0 to 4 வரைக்கும் ரிப்பீட்டட் ஆகும். இதுவே இந்த இடத்துல ஃபைனு போட்டிருக்கேன். கண்டிஷன்ஸ் படி பார்த்தா இந்த இடத்துல வந்து அந்த ஃபஸ்ட் டைம் கூட பிரிண்ட் ஆகக்கூடாது. ஆனால் டூ வைலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் டைம் கண்டிஷனே செக் பண்ணேன். ஃபஸ்ட் டைம் இந்த பிளாக் கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். அதுக்கப்புறம் கண்டிஷன் செக் பண்ணுறப்ப ஃபால்ஸ் ஆகி இந்த டூ வைலுக்கு இருக்க எந்த ஆப்ரேஷனும் நடக்காது. இதுதான் வந்து வயலுக்கு டூ வைலுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸு. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா லூப்பிங்கை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான், ஃபார் வயலு டூ வயலு. அப்புறம் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா நமக்கு பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு இருக்குது. பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஜாவாவில் மொத்தம் 3 இருக்குது. கண்டினியூ, பிரேக் அண்ட் தென் ரிட்டன். ஸோ கண்டினியூ பிரேக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோஸ்ட்லி வந்து லூப்பிங்கில் யூஸ் பண்ணுவோம். எப்போ ஒரு சர்டன் ஏரியா வரப்போ நமக்கு வந்து அந்த பிளாக் ஆஃப் கோடு வந்து நடக்க வேணாம், அந்த ஒரு வேல்யூக்கு மட்டும் அந்த வந்திருக்கு இப்போ லூப்புக்குள்ளே வந்திருக்கு அந்த ஐட்ரேஷனுக்கு மட்டும் நடக்க வேணாம், எந்த ஆப்ரேஷன் நடக்க வேணாம், ஸ்கிப் பண்ணிடு. பேசிக்காக ஸ்கிப் பண்ணுற மாதிரி அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் கண்டினியூ. பிரேக் வந்து எப்படின்னா அந்த ஒரு ஐட்ரேஷனை ஸ்கிப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது கண்டினியூ. அந்த ஃபார் லூப்பை விட்டு அந்த லூப்பே எக்ஸிக்யூட் பண்ணி வெளியே வரதுக்காக யூஸ் பண்ணுறது தான் பிரேக். இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ், மெயின் டிஃப்ரென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 0லேருந்து 100 வரைக்கும் இருக்கிற ஆட் நம்பர் ஸ்பின் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஈவன் நம்பர்லாம் வந்து நம்ம பேசிக்காக என்ன பண்ணணும், ஸ்கிப் பண்ணணும். அதான் நீங்கள் எப்படி இருக்கேன். ஈவன் நம்பர்னு என்ன, ஏதாவது ஒரு நம்பரை மாடுலோ போட்டு மாடுலோ டிவைடட் பை 2 போடுறப்போ ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம பேசிக்காக ஈவன்னு சொல்லுவோம். இதுதான் வந்து நம்மளுக்கு ஈவனுக்கான ஒரு ஈவனாக செக் பண்ணுறதுக்கான ஒரு கண்டிஷன். ஓகேவா? இப்போ ஈவனாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கேன், கீழே எந்த ஆப்ரேஷனுமே நடக்காமல் உள்ளே போயிட்டு என்ன பண்ணி சொல்லியிருக்கேன், கண்டினியூன்னு சொல்லியிருக்கேன். கண்டினியூ என்ன பண்ணும், அதை வந்து இதுக்கப்புறம் இருக்க இந்த ஃபார் லூப் இருக்கிற எந்த இதுவுமே செக் பண்ணாமல் அடுத்த ஐட்ரேஷன் என்ன பண்ண சொல்லியிருக்கு, 1 இன்க்ரிமெண்ட் பண்ணும். 1 இன்க்ரிமெண்ட் அகைன் உள்ளே வந்தால் இது வந்து ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ அது வந்து அடுத்த கண்டிஷன் செக் பண்ணுறேன். இது வந்து கிரேட்டர் than equal to 7 பார்க்குறேன். இது வந்து லெஸ் தென் 7. ஸோ இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ இந்த இடத்துல 1 பிரிண்ட் ஆகிடுது. இதே மாதிரி 1லேருந்து 7 வரைக்கும் பிரிண்ட் ஆகிட்டே போகும். 7 வரப்போ 7 பிரிண்ட் ஆகுமான்னு கேட்டால் ஆகாது. ஏன்னா 7ஆக இருந்தாலே பிரேக் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ 1, 3, 5 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். 6 வந்து கண்டினியூ ஆகும். 7 வரப்போ பிரேக்னு போட்டதுனால இவன் இங்கே நான் 100 வரைக்கும் போட்டிருக்கிறதுனால கூட எதுவுமே பிரிண்ட் ஆகாது. 0 to 100 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே பிரிண்ட் ஆகாது. 5ஓடையே பிரேக் ஆகிட்டு இந்த லூப்பை விட்டு எக்ஸிட் ஆயிடும். ஏன்னா இங்கே வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி உள்ளே நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், பிரேக் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ பிரேக்னா என்ன பண்ணுவோம், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பர்டிகுலர் லூப்பிங்லேருந்து எக்ஸிட் ஆகி வெளியே வந்துடும். இது நம்ம ஃபாருக்கும் யூஸ் பண்ணலாம், வயலுக்கு யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி இது வந்து லூப்பிங் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே வந்து கண்டினியூ பிரேக் வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பார்க்கணும் அப்படின்னா இதுக்கு நம்மளுக்கு ஒரு மெத்தட்னா என்ன, ஃபண்ட்ஸ்னால் என்னங்கிற ஒரு ஐடியாலஜி நம்மளுக்கு இருக்கணும். ஸோ அதை வந்து நான் ஊப்ஸ் கான்செப்ட் கவர் பண்ணுறப்ப தான் நான் சொல்லுவேன். ஸோ எனிவே நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இங்கே வந்து ஒரு ஆட் நம்பர்ஸ்னு ஒரு மெத்தட் எழுதியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து 2 இன்ட் வேரியபிள் வாங்குறேன், ஏ அண்ட் பின்னு வாங்கி பேசிக்காக நான் அது 2 சம் பண்ணிவிட்டு அந்த வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஸோ அங்கே 5, 10ன்னு கொடுத்தேன் அப்படின்னா அது 2மே சம் பண்ணி அது 15ங்கிற மாதிரி இது ரிட்டர்ன் பண்ணி அது வந்து ரிசல்ட்டில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ பேசிக்காக ஒரு ஃபங்க்ஷன் மெத்தடை வந்து எப்போ எக்ஸிட் ஆகி வெளியே வரணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது தான் ரிட்டர்ன்.
ரிட்டர்ன்கிறத போட்டால் அந்த ஃபங்க்ஷனல் மெத்தட் வந்து அந்த இடத்துல அதோட எக்ஸிட் ஆகி வெளியே வந்துடும். எப்படி பிரேக்குன்னு பார்த்த உடனே ஃபார் லூப்லேருந்து அந்த லூப்பிங் வந்து எக்ஸிட் ஆகி வெளியிடுதோ பேசிக்காக ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிட் ஆகிற ஒரு ஏரியா மாதிரி வச்சுக்கோங்களேன். அதுதான் வந்து ரிட்டர்ன், அதுக்காக தான் ரிட்டர்ன் யூஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் தான் வந்து லூப்பிங் அண்ட் தென் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கான எக்ஸாம்பிள் இன் ஜாவா.